ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தை எங்கள் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவராகிய தகப்பனை அழைக்கிறோம். தந்தையே வருவீராக, வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும். தந்தையே, நீரே எங்களை இந்த நாளுக்குரிய சத்தியத்தில் எங்களை வழிநடத்தி சத்தியத்தின் ஆகாரத்தை எங்களுக்கு பிட்டு புசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மிடத்திலிருந்து வாங்கி புசித்து ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரங்களாக நாங்கள் திகழத்தக்கதாக நிலைக்கத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு உண்டு பண்ணி தருவீராக. தந்தையே, ஆவியானவரே, தகப்பனே வருவீராக. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கூடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்று கூட ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நக்கினாலும் இரத்தத்தை நக்கினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் உம்முடைய வசனமும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய வெளிச்சமும் பிரசன்னமும் உம்முடைய ஜீவனும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆரோக்கியமும் சத்துவமும் ஆண்டவரே என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. உமக்குள்ளே மறைத்து உமக்குள்ளாக எங்களை ஆண்டவரே கடைசி பரியந்தமும் காத்துக்கொள்வீராக. தந்தையாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். நீதிமான்கள் தாங்க முடியாதபடி, நீதிமான்களாலே சகித்து கொள்ள முடியாதபடி, தாங்கிக் கொள்ள முடியாதபடி, சகித்து கொள்ள முடியாதபடி, பொறுத்து கொள்ள முடியாதபடி அநேக வேதனைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் மனமாகிய கால் சறுக்கி போகும்படி, மனமாகிய கால் சறுக்கி போகும்படி, சிக்குண்டு போகும்படி தேவன் நடத்தி கொண்டு போகிற வழியிலே தடம் புரள வேண்டும் என்று, ட்ரெயின் தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டு விழுந்துறது போல தடம் புரள வேண்டும். அவர்கள் வழிப்பாதைகள் மாறி போக வேண்டும். அவர்கள் வேறு விகாரப்பட்டு மாறி போக வேண்டும். தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போக வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு எதிராகவே அவர்கள் வந்துட வேண்டும். தேவன் அவர்களுக்கு விரோதியாக எதிராக வந்துவிட வேண்டும். தேவனுடைய கோபத்தையும் சம்பாதித்து விட வேண்டும். தேவனுடைய மன்னிப்புக்கும் கிருபைக்கும் இரக்கத்துக்கும் இவர்கள் அபாத்திரராய் போக வேண்டும். ஜீவனுள்ளோ தேசத்திலிருந்து வேறற்று போக வேண்டும் என்று செய்கிற துன்மார்க்கர்கள். துன்மார்க்கனாகிய சாத்தான் முதல் நபர், அவனோடு கூட இருக்கிற துன்மார்க்கர்கள். துன்மார்க்கினா பெண்ணு, துன்மார்க்கர்னா ஆண்கள். துன்மார்க்கர்கள் இவர்கள் நீதிமான்களுக்கு விரோதமாக. நீதிமான் யார்? கர்த்தருடைய மன்னிப்பை பெற்று கிருபையை பெற்று அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் நீதிமான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தை தான் நமக்கு கொடுத்து கடந்த வாரம் பேசினார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? 12ஆம் வசனத்திலிருந்து. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போம். அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும்
நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஆமாம், வசனம் இப்படியாய் ஆரம்பிக்குது. 12 துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அப்படின்ருக்கு. 32 வசனத்தில் போடப்பட்டிருக்கு. 32 துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். 12 சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அவன் பேர் அற்று போக வேண்டும். இன்னான் இருந்தான் என்று இருக்கவே கூடாது என்று பற்கடிக்கிறான். 32 வசனத்தில் போடப்பட்டிருக்கு துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். 33 வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் 33. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. பாருங்க, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. இவன்னா சாத்தான் கையில் விடுவதில்லை. சாத்தான் மனுஷருடைய விருப்பத்தின்படி நடக்க விடுவதில்லை. சாத்தானுடைய மனுஷிகளுடைய விருப்பத்துக்கு விடுவதில்லை. துன்மார்க்கருடைய கொடூர விருப்பங்கள் கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் எந்த லெவலில் இருந்தாலும் ஒருத்தர் விருப்பத்துக்கும் ஒப்புக்கூடாதவர். ஒருத்தருடைய துன்மார்க்கமான விருப்பத்துக்கு தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய இரத்தத்தினாலே நாமத்தினாலே மன்னித்து கழுவி மன்னித்து தண்டித்து பரிசுத்தமாக்கின பிள்ளைகளை, நீதிமானாக்கின பிள்ளைகளை தேவன் இவர்கள் கரத்தில் ஒப்பு கொடுப்பதில்லை, எவர்கள் கரத்திலையும் ஒப்பு கொடுப்பதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி சொல்லிடும்போது இப்படி சொல்லிட்டு சொல்றாரு கர்த்தர். 13 வசனத்தில் சொல்றாரு ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறாராம். துன்மார்க்கர்கள், ஏராளமான துன்மார்க்கர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், நிறையவே இருக்கிறார்கள். அவனுடைய அந்த துன்மார்க்கர்களுக்கு நாள் வருகிறது என்று கர்த்தர் பார்க்கிறார். அந்த துன்மார்க்கர்களுக்கு நாள் வருகிறது என்று கர்த்தர் பார்க்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னாரென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற
மொர்தெக்காயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ஆமாம், பாருங்க, இது நம்ம அநேக முறை பார்த்துருக்குறோம். இதில் சொல்லப்படுது 6ஆம் வசனம், மொர்தெக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது ஆமானுக்கு. அவன் மொர்தெக்காய் மேலே மூர்க்க வெறி கொண்டான். சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா, 12ஆம் வசனத்தில், ஆண்டவருடைய பிள்ளைங்க மேலே, நீதிமான் மேலே துன்மார்க்கன் அவனை பற்கடிக்கும்படியாய், அவனை வேட்டை ஆடும்படியாய் என்று சொல்லு. 32ஆம் வசனத்தில் வாசித்தோம், சங்கீதங்களில் அதே அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவனை கொல்ல வகை தேடுகிறான். அது 33ஆம் வசனத்தில் வாசித்தோம். சங்கீதம் 33ஆம் வசனம் 37ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் வாசித்தோம், கர்த்தர் அவனை இவன் கையில் விடுவதில்லை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்ட அந்த சங்கீதத்தில் 37 எழுதப்பட்ட நாம் வாசித்த பகுதியில் இருக்கிறது அப்படியே இதில் இருக்கும். இதில் இந்த ஆமான் என்பவன் துன்மார்க்கன். சாத்தான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவன் தேவ ஜனங்களை உயிரோடு கூட வைக்காதபடி, அப்படி யூத ஜனங்களை ஒட்டு மொத்தமாக தேசம் முழுவதும், உலகெங்கிலும் எல்லா தேசங்களில் இருக்கிற யூதர்களை அழித்து விட்டால், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், அவர் குதிக்காலை நீ நசுக்குவாய் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி அழிச்சிடலாம். ஸ்திரீயின் வித்தாகிய ஏசப்பா வர்றதை அழிச்சிடலாம். ஏன்னா அவர் யூதர் வழியாக தான் வர்றாரு. யூதர் வழியில் ஸ்திரீயின் வித்தாக யூத குலத்தின் வழியாக தான் யூதராஜசிங்கம் பறக்க போகிறாரு. அப்போ யூத குலத்தையே அழிச்சிட்டா, யூத குலத்தையே கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டா, உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுல ஒரே ஒரு குழந்தை கூட உயிரோடு கூட ஏறாதபடி, ஒரு சிசு கூட உயிரோடு இருக்கப்படி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டா. அப்போ ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், அவர் குதிகாலை நீ நசுக்குவாய் என்று சொல்லப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறாத. அப்போ தாத்தான் தலை நசுக்கப்படாது, தப்பிச்சிருவேன், சாத்தான் ஆகிய நான் தப்பிச்சிருவேன் என்று சொல்லி ஆமானுக்குள்ளே சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தான். சாத்தான் யாருக்குள்ள? ஆமானுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தான். கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே சாத்தான் கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனைகளும், தந்திர ஆலோசனைகளும், வஞ்சக ஆலோசனைகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக அது சொல்லப்பட்டு அதுக்கு ஒரு மாதம், அதுக்கு ஒரு தேதி, அதுக்கு ஒரு பேர் எல்லாமே கொடுக்கப்படுது. 7ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம், ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்தில் ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. அப்போ பூர்ன்னு அதுக்கு ஒரு பேர் போட்டாங்க. பேர் போட்டு யூத ஜனங்களை அழிக்கிறதுக்கு ஒரு பேர் போட்டு ஒரு ஸ்கீம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லா நாடுகளுக்கும் செய்திகளெல்லாம் அனுப்பி ராஜாவுடைய முத்திரைகளெல்லாம் வாங்கி, அது கீழ்வசனங்கள் எல்லாம் வரும், ராஜாவுடைய முத்திரைகளெல்லாம் வாங்கி ராஜாவும் இஷ்டம் போல செய் என்று சொல்லும்போது சாத்தான் ஆமானுக்குள்ளே நடப்பிக்கிற காரியங்கள் எல்லாமே துன்மார்க்கருடைய புயங்கள் ரொம்ப வலுவானதாக, துன்மார்க்கனுடைய புயங்கள், அவன் காரியங்கள், அவன் எத்தனிக்கிற காரியங்கள் எல்லாமே சட்டன்னு எல்லாம் நடந்தேறுகிறதை பார்க்கும் பொழுது துன்மார்க்கனுடைய புயங்கள் ரொம்ப பலம் உள்ளதாக, நீதிமானுடைய புயங்கள் ஒன்றுமே இல்லாதது போலவும், நீதிமானுடைய புயம் யார்? கர்த்தர் தான் நீதிமானுடைய புயம், கர்த்தர் தான் அவர்களுக்கு புயம், அனாதி தேவன்தான் அவர்களுக்கு புயம், ஆதாரம் புயம். அப்போ அந்த முறிக்கணும், அதை தேவ பிள்ளைகளை முறிச்சிடுறதில்ல, அவர்களை வேரோட அழிச்சிடணும். இப்போ அந்த காரியங்கள் எல்லாம் செம்மையாக எல்லாம் பிளான் பண்ணி
எல்லாமே அவங்களுக்கு செம்மையாக நடந்த மாதிரி இருக்குது. இப்போ காரியங்கள் துரிதமாக நடக்குது. காரியங்கள் துரிதமாக நடக்குது. 5ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ஏன் எஸ்தர் ராஜாத்தி இங்கே வர்றாங்க? எஸ்தர் ராஜாத்தி இந்த இடத்துக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி என்பவர்கள் யார்? மொர்தெகாயுடைய அண்ணன் மகள் தான் எஸ்தர். சொந்த அண்ணன் மகள் தான். ஆனால் மொர்தெகாயுடைய தகப்பன் தாய் இறந்து போயிடுறாங்க. மொர்தெகாயுடைய சகோதரரும் சகோதரர் குடும்பங்களும் இவங்க எல்லாமே தேவனுடைய தேசத்தில் இருந்த இவங்க அடிமைகளாக புறதேசத்துக்கு கொண்டு போகப்பட்டுட்டாங்க. அந்நிய தேசத்துக்கு அடிமைகளாக போயிட்டாங்க. அதில் ஏராளமான குடும்பங்கள் போனது. அதில் இவங்களும் அதில் ஒருத்தர், அதில் இவங்க. இப்போ எஸ்தரின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற இந்த தேசத்தில் தான் அவர்கள் வந்துட்டாங்க, இங்கே அடிமைகளாக வந்துட்டாங்க. அப்போ அங்கிருந்து இவங்க இன்னொரு தேசத்துக்கு வந்திருக்காங்க என்னும்போது, அவங்க இருந்த தேசத்தில் என்ன நடந்திருக்கு? யுத்தம் நடந்திருக்கு, தீங்கு நடந்திருக்கு, தீமை நடந்திருக்கு, பொல்லாப்பு நடந்திருக்கு, இழப்புகள் நடந்திருக்கு, நஷ்டம் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கண்ணீர், இழப்பு, நஷ்டத்தின் மத்தியில் இவங்க இங்கே வந்திருப்பாங்க. தங்கள் சொந்த இருப்பிடத்தெல்லாம் விட்டுட்டு, எல்லாவற்றையும் விட்டுட்டு, இல்லையா, உறவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு, இவருடைய தகப்பன் தாயெல்லாம் இறந்து, அந்த கண்ணீரோடு கூட இந்த மக எப்படி இருந்திருப்பாங்க? இந்த எஸ்தரும் மொர்தெகாயும் எப்படி இருந்திருப்பாங்க? தன்னுடைய அண்ணன் மகளை அவர் வளர்க்க ஆரம்பித்து, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து வளர்த்து தோளில் போட்டு தேவனுடைய நாமத்தினால வளர்த்துக்கிட்டு வராரு. இந்த தேசத்தில், அந்நிய தேசத்தில் வளர்த்துட்டு வராரு. இத்தனை பாடுகள் மத்தியில் கர்த்தரை விட்டு போகல. இத்தனை இழப்புகள் மத்தியில் 1000 கேள்வியை கேட்டு கர்த்தரை விட்டு போகலை. எஸ்தரும் மொர்தெகாயும் கர்த்தரை விட்டு போகலை. சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து மொர்தெகாய் மூலமாய், தன் சிறிய தகப்பன் மூலமாய் சகலவற்றையும் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், விதிமுறைகளை எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஒரே தேவனாகிய யெகோவா தேவனை குறித்து, சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து, பரிசுத்த தேவனை குறித்து, சர்வ வல்லமுள்ள பரிசுத்த உண்மையும் உத்தமமான ஒரே தேவனை குறித்து நன்றாக அறிந்த ஒரு மகளாக இருந்தார்கள். அவரை இந்த சிறிய தகப்பன் செம்மையாக அந்த அம்மாவை வளர்த்துட்டார். இப்படி வருகிற சூழ்நிலையில் அப்போ திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கிறது அவர்கள் வாழ்க்கையில். ராஜாவுக்கு பட்டத்து ராணியை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று அரசாணை வருகிறது. அதற்காக அநேகரை, ஸ்திரீகளை, கன்னி பெண்களை அழைக்கிறார்கள். எல்லாருமே பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. அதில் எஸ்தர் ராஜாத்தியை பிடிச்சிட்டாங்க. தேசத்தில் தான் இருந்தது வேதனையும் துன்பமும் பாடும் கண்ணீரும். கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் என்ன ஆகிப்போச்சு? சிறிய தகப்பனோடு வசித்து வருகிற அந்த காலத்தில் இந்த அம்மாவை பிடிச்சிட்டு போகும்போது விபரீதம் நடந்ததான்னு நினைப்பாங்க. நல்லது நடந்திருக்கா நினைப்பாங்க, விபரீதம் நடந்துருச்சுன்னு அப்படின்னும் போது. ஆனால் தேவன் எஸ்தர் ராஜாத்தியோட இருந்ததுனால அகேஸ்வர் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்து அவளையே பட்டத்து ராணி ஆக்கும்படி செஞ்சிட்டார். ஏதோ பார்க்க நல்லா இல்லை, எஸ்தர் ராஜாத்தியா நல்லா இல்லை, அப்படி இல்லை. உலகத்திலே மிக அழகானவர்கள் எஸ்தர் ராஜாத்தி அவர்கள். அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளோ தேவனுடைய சிருஷ்டிப்பில், படைப்பில், அவர்களை அவ்வளோ அறிவில், புத்தியில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், நற்குணத்தில், குணத்தில், எல்லாத்துலேயும் அவங்க கோல்டு. எஸ்தர் இந்த ராஜாவுக்கே தகுதி கிடையாது அவங்க ராணியாக இருக்கிறதுக்கு. ராஜாவுக்கு ஆமாம், கர்த்தர் அப்படி ஒரு இதுவே ராஜாவுக்கு கொடுத்துட்டாரு, அகேஸ்வர் ராஜாவுக்கு எஸ்தர். அப்போது எங்கேயோ பிறந்த ஒரு மக, அந்நிய தேசத்துக்கு அடிமையாக போன மக 120 தேசங்களுக்கு ராணியாக வருவாங்கன்னு நினச்சி பார்த்துருப்பாங்களே? 120 தேசத்துக்கும் பட்டத்து ராணியாக வருவாங்கன்னு யார் நினைப்பா? யாருமே நினைக்க முடியாது. எப்படி நினைப்பாங்க? ஆனால் தேவன் அப்படி வச்சிருந்தார். அவர் சிறிய தகப்பன் நினச்சிருப்பாரா? யாருக்கோ ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு வச்சுருந்துருப்பார்.
ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும்னு வச்சுருப்பார். ஒரு ராஜா மணந்து கொள்வான்னு நினச்சிருப்பாரா? அவங்க இருக்கிற தேசத்தின் ராஜா, அவன் எல்லா தேசத்தையும் ஆள்றவன், நம்ம நாடு உள்பட அத்தனையும் ஆண்டா ராஜா. அப்போ அந்த காலத்தில், அந்த நாட்களில், அந்த காலத்தில் நம் தேசத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த அம்மா தான் ராணி. இவங்க தான் ராணி. எஸ்தர் தான் ராணியாக இருந்தவங்க. அப்படி இருந்தவங்களுக்கு இந்த தகவல்கள் வருது, சிறிய தகப்பன் மூலமாக தகவல் வருது, ஆமான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறான். அப்போ சாத்தான் ஆமான் மூலமாக இந்த திட்டத்தை தீட்டி கொண்டு நம் ஜனமும் இன ஜனத்தை பூமியில் இராதபடி வேறற்று போகிறதுக்கு பூருங்கிற சீட்டை ஒன்று போட்டு இந்த மாதம் இந்த தேதின்னு குறிச்சிட்டான், அந்த தேதின்னு குறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தகவல்களை அனுப்புகிறாரு. தகவல்களை அனுப்பினதுனால ராணி அதை கேட்டு, ஏன் மொர்தெகாய் இப்படி இருக்கிறாரே, ஏன்னா மற்ற வசனங்களுக்கு போனால் நேரம் அதிகமாகுன்றதுனால தான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். அப்போ இப்படி இருக்க ஏன் இவர் எல்லாம் இப்படி சாம்பலையும் இப்படி பூத்திக்கிட்டு சாம்பலம் எல்லாம் பூசிக்கிட்டு இப்படி உடுத்திக்கிட்டு இருக்கிறாரு, நல்ல வஸ்திரம் உடுத்தாமதபடி இருக்கிறாரு, அழுகுறாரு, என்ன பிரச்சனைகள்ன்ட்டு கேட்டு அறிஞ்ச பிறகு தான் மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறாரு. நீ ராணியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டு நைஸாக இருந்துக்கலாம், தப்பிச்சுக்கலாம் நினைக்காத. நீ செய்யலைன்னா கூட கர்த்தர் வேறு வழியில் யூதர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, நான் இது மாதிரி 3 நாள் உபவாசம் பண்ணுறேன், நானும் என் தாதிமார்களும் புசியாமல் குடியாமல் நாங்கள் உபவாசம் பண்ணுறோம், நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க. அது மாதிரி தேசத்தில் இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் செய்தி அனுப்புங்க, எல்லாரும் 3 நாள் உபவாசம் போடுவோம். இந்த உபவாசத்துக்கு பிறகு நான் ராஜாவின் இடத்துல போகிறேன். ஏன்னா ராஜாவின் இடத்துல எடுத்துன்னு போக முடியாது, ராஜா இன்னும் என்னை கூப்பிடலை, அந்த முறை இன்னும் வரல, நான் ராஜா கிட்ட போகல. இப்போ ராஜா கிட்ட இப்போ நான் அந்த உபவாசம் முடிச்சுட்டு போகிறேன், ஒருவேளை பிழைச்சா பிழைக்கிறேன், செத்தா சாகிறேன் அப்படின்னு. ஏன்னா ராஜா புருஷங்கோல் நீட்டினா ஆச்சு, புருஷங்கோல் அவன் நீட்டலன்னா தலையை எடுத்துருவாங்க, வெட்டிடுவாங்க, ராஜா முறைப்படி வெட்டிடுவாங்க. அந்த அர்த்தத்தில் ராணி சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் 3 நாள் உபவாசம் கர்த்தர் பாதத்தில் இருந்துட்டு இப்போ உபவாசத்தை கர்த்தர் கிருபையில் முடிச்சுட்டு ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா கிட்ட போகிறாங்க. இப்போ வாசிங்க 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பவுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய ஸ்ரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை. நாளைக்கு ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஸ்ரேஷும்
அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளை தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். பாருங்க, இந்த ஆமான் மூலமாக சாத்தான் ஒரு பெரிய பிளானை போட்டு அந்த பிளானை சக்ஸஸ் ஆக்கிடலாம், தேவ பிள்ளைகளை அழிக்கிற விஷயத்தில் சக்ஸஸ் ஆக்கிடலாம் என்று சொல்லி மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பக்கம் எஸ்தர் ராஜாத்தி தேவ ஆலோசனையின்படியே தேவன் தான் கொடுத்துருப்பார் அந்த 3-4 உபவாசம், அந்த ஆலோசனைப்படி தான் செய்திருக்கிறார்கள். செய்து கர்த்தரிடத்தில் அங்கே ராஜாவின் இடத்துல போகும்போது செங்கோல் நீட்டப்படுது, கர்த்தரால் நீட்டப்படுது, அவன் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறாரு, ராஜாவுக்குள்ளே கிரியை செய்கிறாரு. ராஜாவுக்கிட்ட நம்ம டைரெக்டாக பிரச்சனையை ஸ்ட்ரைட்டாக சொல்லாதபடி விருந்துக்கு வரணும், ஆமானையும் கொஞ்சம் வரணும் கூட்டிகிட்டு வாங்க நான் வைக்கிற விருந்துக்கு வாங்கன்னு, உனக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்குறாரு. உனக்கு தேசத்தில் பாதி வேணுமா, 120 நாட்டில் 60 நாடு கூட கொடுத்துட்றேன் உனக்கு நான் எல்லாம் தர்றேன், என்ன அப்படிதான் கணக்கு, நான் எல்லாம் தர்றேன், நீ கேட்குறதான் தர்றேன்னு, அதெல்லாம் எதுவும் வேணாம் ராஜா, உங்கள் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா போதும், கிருபை கிடைச்சா போதும், நீங்கள் வாங்க விருந்துக்குன்னு. இப்போ விருந்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்த விருந்து நான் மறுபடியும் வச்சுருக்கிறேன், இன்னும் உங்களுக்கு விருந்தெல்லாம் செய்ய போகிறேன், அதில் நான் சொல்கிறேன் விஷயத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குஷியில் இப்போ ஆமான் புறப்பட்டு வீட்டுக்கு எதில் போயிட்டார், குஷியில் புறப்பட்டு கிளம்பிட்டார். கிளம்பும்போது பார்க்குறார், மறுபடியும் வீட்டுக்கு போகிறப்போ அரண்மனையில் மொர்தெகாயை வழியில் பார்க்குறார். உக்கரம் நிறைந்தவனானான். முதல்ல போடப்பட்டது 3ஆம் அதிகாரத்தில் மூர்க்கம் நிறைந்தவனாக இருந்தான். உன்னை மொர்தெகாய் உன்னை காலி பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, ஏன்னா ஜனம் மொத்தத்தையும் நான் போட்டு தள்ளணும், உன்னை போடுறது எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அவரை ஒன்றும் கை வைக்க முடியாது, அவன் சர்வ வல்லமுள்ள தேவன் மொர்தெகாயோட இருக்கிறாரு. ஆனால் அவன் அறியாததுனால அவன் சொல்கிறான். அப்போ இதில் 5ஆம் அதிகாரத்தில் மூர்க்கம் நிறைந்தவனாய் 3ஆம் அதிகாரத்தில், 5ஆம் அதிகாரத்தில் உக்கரம் நிறைந்தவனாய், உச்சிக்கு மேலே போயிருச்சு, நிறைந்தவனாய் இருக்கிறான். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் 12-13 பார்த்தோம். கர்த்தர் அவனை காணுகிறார், அவன் நாள் வருகிறது என்று பார்க்கிறார். கர்த்தர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவன் நாள் வருகிறதை காண்கிறார். யாரை பார்க்குறாரு? ஆமானை பார்க்குறாரு. ஆமானையும் ஆமான சேர்ந்த சிநேகிதர்களும் அவனுக்கு துன்மார்க்க ஆலோசனை கொடுக்கிறவர்களும் அவன் மனைவியும் அவனை சேர்ந்தவர்களும் ஆகிய இந்த துன்மார்க்கர்களை எல்லாம் பார்க்குறாரு. இவங்க புயங்கள் ரொம்ப உறுதியாக இருக்குது, இவங்க தந்திரங்கள், இவங்க மந்திரங்கள், இவர்கள் சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், ராஜதந்திரங்கள், இது எல்லாம் ரொம்ப பலம் உள்ளதாகவும் அவைகள் எல்லாம் உறுதி வாய்ந்ததாகவும் அவர்கள் பார்வையிலே செம்மையானதாகவும் அது நிறைவேறக்கூடியதாகவும் இருக்குது, அதில் பழுதில்லை, அது ஒன்றாகாது என்ற ரீதியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னா அது ஒன்றுமே கிடையாது, அதனால் ஒன்றுமே கிடையாது. அதனால் கர்த்தர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவன் நாள் வருகிறது என்று காண்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். இவன் ஆமான் என்ன பார்க்குறான்? தூக்கு மரத்தை செஞ்சு என்ன மரத்தை செய்ய வைக்கிறான்? தூக்கு மரம், 50னா 100 அடி மரம், 100 அடி உயரம் உள்ள தூக்கு மரத்தை இவனுக்கு செய்கிறான். ஆனால் கர்த்தர் இவனுடைய நாள் வருதுன்னு பார்க்குறாரு, அவனோ மொர்தெகாயுடைய நாள் வருதுன்னு பார்க்குறான். மொர்தெகாய்க்கு நாள் குறிக்கிறான், மொர்தெகாய்க்கு நாள் குறிச்சிட்டான். மற்றவங்க எல்லாருக்கும் மொத்தமாக ஒரு மாதத்தையும் ஒரு தேதியும் எல்லாம் குறித்து பூருங்கிறது ஒரு சீட்டை போட்டான். அதுக்கு முன்னாடியே மொர்தெகாயை முதல்ல தூக்கு மரத்தில் போட்டுறணும்னு இன்னைக்கு இவ்வளவும் பண்ணுறாரு, இவர் எல்லாம் செய்கிறார். ஆனால் கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்கிறாரு? அவனை நீதிமானை கொல்ல துன்மார்க்கன் வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. சங்கீதம் 30, இதில் அப்படியே கை இருக்கட்டும், எஸ்தரின் புஸ்தகம், சங்கீதம் 37ஆம் அதிகாரம்
34, 35, 36. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். என்னன்னு போட்டிருக்கு? துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் இன்னும் இதில் போட்டிருக்கு. அப்போ துன்மார்க்கனாகிய ஆமான் அறுப்புண்டு போவதை மொர்தெக்காய் காண்பாய். மொர்தெக்காய் நீ காண்பாய், எஸ்தர் ஆகிய நீ காண்பாய் இருக்கு. நீ காண்பாய், நீ என்றது அவருடைய பிள்ளைங்க. நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார் என்று இருக்கு இல்லையா, அந்த நீதிமானுக்கு எழுதி வச்சிருக்கிறார். நீ அதை காண்பாய், நீ அதை காண்பாய். ஆனால் நீ ஒன்று செய். 34ஆம் அதிகாரத்தில் நீ கர்த்தருக்கு காத்திரு. துன்மார்க்கனுடைய நாள் வருகிற அந்த நாளுக்காக நீ என்ன செய்? காத்திரு. துன்மார்க்கனுடைய புயங்களை முறிக்கிற நாளுக்காக காத்திரு. துன்மார்க்கனுடைய புயங்களை முறிச்சிருவேன், அவனுடைய எல்லா வஞ்சக திட்டங்களையும் அழிச்சிருவேன், அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் அவன் வகுத்திருக்கிற அத்தனை வகுத்தலையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். எது கர்த்தர் சொல்றார்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். தன்னை பலவந்தனாக, தன்னை மிஞ்சின ஒரு பலவந்தன் இல்லை, தன்னை காட்டிலும் ஒரு பலசாலி இல்லை, தன்னை காட்டிலும் ஞானமுள்ளவன் புத்தி உள்ளவன் இல்லை என்று சொல்லுகிற அவனை, தன்னை காட்டிலும் அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிற அதிகாரம் போல ஒருத்தனிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற அவனை முறிச்சிருவேன்றார் கர்த்தர். முறிச்சிருவேன். இப்போ 34 சொல்றாரு, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அதே மாதிரிதான் மொர்தெக்காயை உயர்த்தினார் கர்த்தர். பின்னால பார்க்கலாம் எப்படி உயர்த்துவார் என்று. அப்போ நீ துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். 35. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அதுக்கு பேர் வச்சுக்கோங்க, அவன் ஆமான். அவன் ஒரு பேர் வச்சுக்கோங்க, அவன் பேர் ஆமான். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். என்ன மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான்? பச்சை மரத்தை போல தழைத்தவனாய் இருந்தான். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், தன் மனைவி சிநேதர் இடத்துல தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இங்கே சொல்லுறதுல தழைச்சிருந்தான். என்ன இருக்கா? அவன் தழைத்திருந்தான். சங்கீதம் 37, 36. ஆனாலும் அவன் ஒழிந்து போனான், பாருங்கள், அவன் இல்லை, அவன் தேடினேன், அவன் காணப்படவில்லை. இதுதான் ஆமானுடைய முடிவு. ஆமானை போல இருக்கிற துன்மார்க்கர்களுடைய முடிவு, துன்மார்க்கிகளுடைய முடிவு. தேவனுடைய சித்தமும் திட்டமும் என்னன்னு தெரியாம விரோதம் பாராட்டுகிற, எதிர்த்து நிற்கிற அத்தனை துன்மார்க்கிகளுக்கும் துன்மார்க்கர்களுடைய புயங்கள் கட்டாயம் முறிக்கப்படும். கர்த்தராலே முறிக்கப்படும். கர்த்தராலே முறிக்கப்படும் அண்ணே. அவர்கள் ஒழிந்தே போவார்கள், கர்த்தராலே ஒழிந்தே போவார்கள், அவன் இல்லை என்று சொல்லி. பாருங்க 38ஆம் வசனம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. பாருங்க, துன்மார்க்கர்கள் ஏகமாய் அழிக்கப்படுவாங்க. அப்படின்னா எக்கச்சக்கம் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கருடைய முடிவு. அறுப்புண்டு போவதே துன்மார்க்கருடைய முடிவு அப்படின்னு. எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-10. ராஜாத்தி ஆகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும்.
நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். பாருங்க, எஸ்தர் ராஜாத்தியினிடத்திலிருந்து இப்படி ஒரு வார்த்தை, இப்படி ஒன்று வெளியே வரப்போகுதுன்னு சாத்தான் ஆமானுக்கு சொல்லவே இல்லை. சாத்தான் சொல்றத எல்லாமே அப்படியே கேட்டு செஞ்சான். ஆமாம். ஆனால் அந்த சாத்தானுக்கும் தெரியாத கேள்விப்படாத அறியாத வார்த்தையை எஸ்தர் வாயிலிருந்து வருது. எஸ்தர் அவர்கள் வாயிலிருந்து கர்த்தர் கொடுக்குற வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்னன்னு சொல்கிறாங்க? இப்போதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண, அந்த சத்துருனா சாத்தான், அந்த சாத்தான் உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால், அதை கேட்ட உடனே ராஜா கேட்குறான், அது யார் அவன்? அந்த துணிகரம் கொண்டவன் யார்னு கேட்குறார். அவன் எங்கே என்றான். அவன் யார், அவன் எங்கே, ரெண்டு தான் கேட்குறார். அவன் யார், அவன் எங்கன்னு கேட்குறார். அதுக்கு எஸ்தர் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்கள், திரும்பவுமாக சாத்தான் பேரை சொல்லுகிறார்கள். 6ஆம் வசனம். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். பாருங்க, துஷ்ட அந்த சாத்தான் இவன் தான், அந்த சாத்தான் இந்த ஆமான் தான் என்று அவர்கள் ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார்கள். இந்த ராஜாவுக்கு எல்லாம் சொல்லிதான் தெரியும், இந்த ராஜாவுக்கு. ஆனால் ராஜாவுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த ராஜா செய்ய முடியாதெல்லாம் அந்த ராஜாதி ராஜா, நம் சர்வலோகத்தின் ராஜாதி ராஜாவாகிய இயேசு மகாராஜா இவனை காட்டிலும் பல கோடி மடங்கு செய்ய வல்லமை உள்ளவர். இந்த ராஜா பூமியிலே இல்லை, பூமியிலேயே கிடையாயிட்டு மண்ணுக்கு எப்பயோ இறையாயிட்டான் இந்த ராஜா. ஆனால் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றென்றைக்கும் சதா காலத்துக்கும் யுக யுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நம்புகிறவர்களும் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார்கள், வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகளை அழிக்கிறவர்கள் அழிந்தே போவார்கள், கர்த்தராலே அழிந்தே போவார்கள். அப்போ இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். அவன் திகழடைந்தான். 7ஆம் வசனம். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரமனை தோட்டத்திற்கு போனான். ஒரு நிமிஷம் பாருங்க, இப்போ உக்கிர கோபம் யாருக்கு வந்திருக்குது? இப்போ ராஜாவுக்கு. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? அதெல்லாம் ஆமான் கிட்ட இருந்தது. யார்கிட்ட இருந்தது? ஆமான் கிட்ட இருந்து. ஆமான் கிட்ட இருந்தது. ஆனால் யார் பேரில் இருந்தது அவனுக்கு அந்த உக்கிரமும் மூர்க்கமும்? மொர்தேக்கா மேல இருந்தது. மொர்தேக்கா யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. அப்ப தேவனுடைய பிள்ளை மேல நீ மூர்க்கமும் உக்கரமும் வெறி கொண்டு நீ இருப்பாயானால் யார் பேரில் இருக்கிற நீ? கர்த்தர் மேல, கர்த்தர் பேரில நீ உக்கரமும் மூர்க்கமும் கொண்டு கர்த்தரை தூக்கு மரத்தில் போட்டுருவேன்ற. யாரை போட்டுருவேன்ற? கர்த்தரை. ஆனா அவங்க பார்வைக்கு இருக்கிறது மொர்தேக்காய். ஆனால் அவங்க உள்ளானபடி யாரை தூக்கு மரத்தில் போட்டுருவேன்னு சொல்கிறது? கர்த்தரை போட்டுருவேன்னு சொல்கிறது. கர்த்தரை போட்டுருவேன். இப்போ தேவன் அவனுடைய அந்த மூர்க்கத்தையும் உக்கரத்தையும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த சாத்தானுடைய ஒட்டுமொத்த இதையும் இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாரு, ராஜா பக்கம் திருப்பி விட்டுட்டாரு. அகேஸ்வர்கிட்ட திருப்பி விட்டு அவனுடையதை அவனுக்கே திருப்பி விட்டுட்டார்.
தான் வெட்டுகிற குழியிலே அவனே விழுந்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறபடி அவன் வைத்த தூக்கு மரம் அவனையே அவனுக்கு படுகுழியாய் மாறி, அவனை விழுங்கும் படுகுழியாய் மாறி, அவனோடு சேர்ந்தவர்களும் அந்த படுகுழியிலே விழுந்து அழியும்படியாய், துன்மார்க்கருடைய ஒட்டுமொத்த புயங்களும் முறியும்படியாய், புயங்கள் அவனுடைய ஒட்டுமொத்த புயங்கள் முடியும்படியாய், அவனுடைய சகல திட்டங்களும் அத்தனையும் பிளானும் ஒன்றில்லாமல் ஆக்கும்படி செஞ்சார் கர்த்தர். கர்த்தர் செஞ்சார். 7ஆம் வசனம். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரமனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தேக்காய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தேக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அந்த மரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து பார்த்துருப்பானா? பார்த்துருக்க மாட்டானா தூக்கு மரத்தை? அந்த மரத்தை செய்யும்போது அப்போ அந்த மரம் இவனை பார்த்துருக்கும், நீ தாண்டா படுக்க போகிற இதுலன்னு. அந்த மரத்தில் நீ தான் படுக்க போகிற, உன்னை வச்சு தான் அடிக்க போகிறானுங்க, உன்னை வச்சு தான் இருக்க போகிறானுங்க, கழுத்தை இறுக்கி தொங்க விட போகிறானுங்க. என்ன நீயே உனக்கு ஏன் செஞ்சுன்னு இருக்கிற? நான் பாட்டு எங்கே ஒரு இடத்துல மரமாக இருந்தேன், என்னை அறுத்து கொண்டாந்து எதுக்கு இப்படி நிமித்தின? உனக்கே நீ நிமித்திக்கிட்டியே, உனக்கே நீ பண்ணிக்கிட்டியே. இது என்னை உண்டாக்கினவருடைய மகனுக்கு விரோதமாக நீ வரலாமா? நீ வரலாமா? வரலாமா அன்னு அது பேச இருந்திருந்தா சொல்லியிருக்கோம், பேச இருந்தா சொல்லியிருக்கோம். இவ்வளோ ஐடியா கொடுத்தா சாத்தான் சொன்னானா, நீ பயப்படாத, நான் உன்னை தப்பு வச்சிருவேன், உன்னை அந்த ராஜா கையிலேருந்து காப்பாற்றிடுவேன்னு சொன்னானா? சாத்தான் சத்தம் ஏதாவது அவனுக்கு கேட்டுச்சா? ஆமானுக்கு ஒரு சத்தமும் கேட்கலை. அவன் வெளிச்சத்தில் இருக்கிறதா நினச்சான், ஆனால் அவன் முதலேருந்தே இருளில் தான் இருந்தான். போலியான வெளிச்சத்திலையும் போலியான மகிமையிலும் ஒழிந்து போகிற மகிமையிலும் இருந்தான். இப்போ அது எல்லாமே இருள்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, எல்லாமே இருள்னு தெரிஞ்சிச்சு. தேவ பிள்ளையினுடைய பிராணனை வாங்க வந்தான். இப்போ தாம் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ணுறான். அவனுக்கு அந்த விண்ணப்பத்துக்கு இறங்குவாரா? அழிக்கணும் என்று தேவன் தீர்மானிச்சிட்டார். தேவன் அழிக்கணும் என்று தீர்மானிச்சிட்டார். அது அழிக்கப்பட வேண்டியது. சில இடத்துல தேவன் அழிக்கணும்னு வர இடத்துல மனம் திரும்புகிறவங்களுக்கு திரும்ப மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கறது அது வேற, இது வேற. இது அழிக்கப்பட வேண்டியது. தேவனாலே அழிக்கப்பட வேண்டியவைகளை தேவன் அழித்தே தீர்வார், அழித்தே தீர்வார். இப்போ அது முடிச்சிட்டார். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17. 9ஆம் அதிகாரம் 11லிருந்து 17. அன்றைய தினம் சூசான் அரண்மனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜா ராஜாத்தி ஆகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். பாருங்க, 12ஆம் வசனத்தில் ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும், எத்தனை பேரை? 500 பேர் புயங்களை முறிச்சிட்டாரு. அத்தனை சத்துருக்கள் அதுக்குள்ளே இருந்திருக்கானுங்க. அந்த அரண்மனைக்குள்ளே, அந்த அரசாங்க அரண்மனைக்குள்ளே இருந்திருக்கிறானுங்க 500 துஷ்டர்கள். அவங்களையும் கொன்று ஆமானுடைய 10 குமாரர்களையும் கொன்று போட சொல்லிட்டார். ஆமானுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க.
ஒட்டும் மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா 510 பேர்கிட்ட துன்மார்க்கருடைய புயங்கள் முறிஞ்சு போச்சு. இன்னும் அதுக்கு பிறகு நிறைய இருக்குது, முறிஞ்சு போச்சு. வாசிங்க 13 அதுலேருந்து அப்படியே 12 அப்படியே கண்டினியூவா. 500 பேரை ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதின்படி செய்யப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும், ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள். அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். ஆமானுடைய பிள்ளைகளுக்கும் அதே தூக்கு மரம் தான். அதுக்கு முன்னாடி ஆமானை போட்டாங்க, அதுக்கு பின்னாடி அவன் 10 பிள்ளைகளையும் ஏல போட்டாங்க. அப்போ ஆமான் செய்த தூக்கு மரம் அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் 10 பிள்ளைக்கும் சேர்த்து செஞ்சிட்டான். அது 10 பிள்ளைக்கும் சேர்ந்து செஞ்சிட்டான். அதுதான் துன்மார்க்கர் ஏகமாய் அறுப்புண்டு போவார்கள். சங்கீதத்தில் வாசித்தெல்லாம் வேரோடு அறுப்புண்டு போவார்கள். கர்த்தர் நகைக்கிறார், அவன் நாள் வருகிறதென்று காண்கிறார். என்ன கர்த்தர் அந்த நாளை கண்டார், புயத்தை முறித்தார். ஆமானையும் சேர்ந்தவர்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அதுக்கு கூறும் வேறுமா நெட்வொர்க்காக இருக்கிறத மொத்தத்தையும் ஒழித்து கட்டினார், மொத்தத்தையும் ஒழித்து கட்டினார். 14 அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளிலுள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ஆதார் மாதத்தின் 3ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். சூசானிலுள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டு புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளையும் அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். மொர்தெக்காய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து பாருங்க. அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது. கர்த்தர் துன்மார்க்கனுடைய புயங்களை முறிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கிகளுடைய புயங்களை முறிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பூருங்கிற சீட்டு அழிஞ்சி பூரிமாய் மாறிவிடுகிறது. பூர் என்கிற சீட்டு கர்த்தராலே அழிஞ்சு பூரிமாக மாறிவிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சஞ்சலம் நீங்கி சந்தோஷம் உண்டாகி துக்கம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்படின்னா மீட்பு, விடுதலை, ரட்சிப்பு உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமானை தாங்குகிறார், துன்மார்க்கருடைய புயங்களோ முறியும். ஆனால் கர்த்தரோட இருக்கணும், கர்த்தர் சொன்ன வார்த்தையில் இருக்கணும். அதில் இருப்போம் என்றால் கர்த்தர் துன்மார்க்கருடைய புயங்கள் முறிகிற நாளை காண்கிறார். அது முறிந்தே போகும், அது கர்த்தராலே முறிந்து போகும். நீதிமான்களையோ தாங்குகிறார். பூருங்கிற எழுதப்பட்ட சீட்டு கர்த்தராலே அழிந்து பூரிமாக
மாறி கர்த்தருடைய நாமத்தினாலே பெரக்காவிலே பிரவேசிக்கிற கிருபைகளை தந்தருளுவார். கர்த்தர் தந்தருளுவார். கர்த்தர் தந்தருளுவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய யூதர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு களிப்பும் சந்தோஷமும் வெளிச்சமும் கர்த்தராலே உண்டாகும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, மிகுந்த கிருபையின் தயவினாலே இந்த நாளின் ஆராதனையை, ஸ்தோத்திர பலியையும் வார்த்தையையும் பாடல்களையும் ஆசீர்வதித்து கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய புயங்களை நீர் மெய்யாகவே முறித்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். துன்மார்க்கிகளுடைய புயங்களை முறித்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மால் நீதிமானாக்கப்பட்ட எங்கள் நீதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாலே உம்முடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களை நீர் தாங்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நித்தியமான நீதிமானாகிய பரிசுத்த மகா பரிசுத்த நீதிமானாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்குகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சஞ்சலம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும்படி கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துக்கம் நீங்கி மிகுந்த மகிழ்ச்சி உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்புகளை நீர் திருப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நுகங்களை முறிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகளை அறுப்பதற்காய் ஸ்தோத்திரம். திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்ததை காணும்படி அதில் பிரவேசிக்கும்படி கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளையும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அழித்து சமாதானத்துக்குள்ளே, பரிசுத்த சமாதான வாழ்வுக்குள்ளே, தேவ சித்தத்தின் வாழ்வுக்குள்ளே, வாழும்படியான கிருபையின் வாசலுக்குள்ளே, எங்கள் வாசலாகிய எங்கள் வழியாகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிரவேசிக்கிற கிருபையும் பாக்கியத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உமது கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்கள் அத்தனை பேரையும், லைவில் இணைந்த யாவரையும் உம்முடைய கருத்துக்களை வைத்து கண்மணியாய் உம்முடைய இரத்தத்துக்களை வைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, அநேகரை உமது நாமத்தினாலே ரட்சித்து கொள்ளுகிற மெய்யான சாட்சிகளாய் நிலைநிறுத்துவீராக. உமது கருத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா